அதிமதுரம் பேர்ல இருக்கிற மாதிரி இனிப்புத்தன்மை இருக்கக்கூடியது. இது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை எப்படி ஆற்றுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாளா வயிறு எரிச்சல், அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ், ஸோ இதை நம்ம சரி செய்யணும்னா அதிமதுரம் எப்படி பயன்படுத்தலாம்? லியூகோரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதனுடைய ஆங்கில பெயர். கிளைசீரியா கிளாப்ரா அப்படின்னு சொல்கிறது இதனுடைய தாவரவியல் பெயர், பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அதிமதுரம் தொடர்ந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு நான் சொல்கிறேன். இது பொடியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதிமதுரம் பொடியை பாலில் பிட்டவியல் செய்து எடுத்தும் நம்ம பயன்படுத்தலாம். இல்லை ஜென்ரலாக நம்ம அதிமதுரம் பொடி அப்படின்னாவே நாட்டு மருந்து கடைகள்லையோ சித்தா மெடிக்கல் ஷாப்லேயோ இருக்கும். அதை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த அதிமதுரம் பொடி நம்ம மருந்தாக நாங்கள் எப்படி செய்வோம்னு பார்த்தோம்னா, இந்த அதிமதுர பொடி இருக்குது இல்லைங்களா, இதை நிறைய எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வேக வைக்கிறத பிட்டவியல் செய்கிறதுக்குனே ஒரு பெரிய பாத்திரம் நாங்கள் வச்சுருப்போம். அதில் நீங்கள் வீட்டில் செய்யணுன்னா சின்ன பாத்திரத்தில் கூட வைக்கலாம். நம்ம இட்லி வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் நல்லா ஒரு பியூர் காட்டன் கிளாத், ஒயிட் கலர் கிளாத்தில் இந்த நல்ல கோபுரம் மாதிரி இந்த பொடியை போட்டு கீழே நம்ம தண்ணிக்கு பதிலாக பால் வைக்கணும். ஸோ பசும் பால் வைத்து அதுக்கு மேலே இந்த தட்டில் இந்த அதிமதுரம் குவியல் மாதிரி வச்சு மூடி வச்சிடணும். ஒரு 10-15 நிமிடங்கள் நல்லா அந்த ஆவியில் அது நல்லா ஸ்டீம் பண்ணணும். ஸோ நல்லா வேக வைத்து அதுக்கப்புறம் எடுத்து இதை வெயிலில் உலர்த்தி நம்ம பதப்படுத்தி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதுதான் நமக்கு பதப்படுத்தப்பட்ட சுத்தி செய்த அதிமதுரம் பொடி. இது பிட்டவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலில் பிட்டவியல் செய்கிறது.